السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஓர் இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களும் நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கின்ற செய்தி நல்லறங்களால் நம்மை அலங்கரிப்போம் என்ற செய்தியின் தொடர்ச்சியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய பேரருள் இந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியாகும். இந்த இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கொண்ட நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய நல்ல அறங்கள் மூலம் நம்முடைய வாழ்நாட்களை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல அறங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அவனுடைய சிறப்பை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அறங்கினால் ஏற்படக்கூடிய சிறப்பை பற்றி குறிப்பிடும்போது அல்மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, பொற்செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத் ஹைருன் இந்த ரப்பிக ஸவாபன் வ ஹைரன் அமலா, நிலைத்து நிற்கும் நற்செயல்களே உமது இறைவனிடத்தில் நற்கூலியில் சிறந்தது, ஆதரவைக்கும் சிறந்ததாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த உலகில் மனிதன் தன்னுடைய எதை உயர்வாக கருதுகிறான் என்றால் அவன் திரட்டிய அந்த பொருளாதாரமும் அவனுடைய பிள்ளைகளைத்தான் அந்த உலகத்தில் அவன் உயர்வாக கருதுகிறான். அதுதான் இந்த உலகில் அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டுவிட்டு வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிலையான நல்ல அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் கூறுகின்ற அந்த நல்ல அறங்கள், அந்த நல்ல அறங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நற்கூலியில் சிறந்தது. நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவனிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் விளக்குகிறார். நாம் திரட்டிய பொருளாதாரமோ நம்முடைய பிள்ளைகளோ இதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எந்த நற்கூலியும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கிய இஸ்லாம் கூறுகின்ற நல்ல அறங்களை கொண்டு மட்டுமே அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்க்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். அதே போல அத்தகைய நல்ல அறங்களில் ஒவ்வொரு நாளும் நம்மை அலங்கரிக்கக்கூடியது மிக முக்கியமானது தொழுகையாகும். தொழுகையின் மூலம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்நாட்கள் முழுவதும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறிவிடுகிறது. ஆனால் மக்களில் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மட்டும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது, அதற்கு பின் பள்ளிவாசலின் பக்கம் வராமலும் அந்த தொழுகையை குறித்து கவனம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் அந்த தொழுகையை குறித்து தான் சிறப்பித்து பேசுகிறார். குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி குறிப்பிடும்போது அதை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு பேசுகிறான். அதை நிறைவேற்றுங்கள், அதை தொழுகுங்கள் என்று கூறாமல் நிலைநிறுத்துங்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி குர்ஆனில் வலியுறுத்துகிறான். தொழுகை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும்போது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதிகல் யகீன், உமக்கு உறுதியான மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். உறுதியான மரணம் வரும் வரை அல்லாஹ்வுக்கு சிரமணிந்து சஜ்ஜா செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை பற்றி குறிப்பிடுகின்ற செய்தி அபூ தாவூத் 425வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், உயர்ந்தோனாகிய அல்லாஹ் 5 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கியுள்ளார். யார் அழகிய முறையில் ஒழு செய்து சரியான நேரத்தில் அந்த தொழுகையில் ஈடுபட்டு ருக்குவையும் சுஜூதையும் பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக அவருக்கு மன்னிப்பு வழங்குவான் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி இருக்கின்றது, உடன்படிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். யார்